வணக்கம் நண்பர்களே, ஈகிள்ஸ் அகாடமி தானிப்பாடி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 10வது பழைய தமிழ் புத்தகம். மொத்த கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய 2வது பாட்டு தான் இது. வாங்க நண்பர்களே, கொஷினுக்குள்ளே போகலாம். வீரநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் மொழியானது எத்தனை ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி என்று கூறப்படுகிறது? விடை 3000 ஆண்டுகள். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளவர் யார்? விடை பரிதிமா கலைஞர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று செம்மொழிக்கு இலக்கணம் கூறியவர் யார்? விடை தேவநாய பாவனார். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்பர் மொழிநூலார்? விடை 6000. இலக்கிய வளமுடைய மொழிகள் மொத்தம் எத்தனை? விடை 3000. தமிழ், சீனம், சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு ஆகிய மொழிகளில் தற்போது வழக்கிருந்து போன 2 நூல்கள் எது? விடை ஈப்ரு, லத்தீன். ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு கூறப்பட்டுள்ள பண்புகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? அரசு மொழி. செம்மொழி தகுதிக்கு 11 தகுதி கோட்பாடுகளை வரையறுத்தவர் யார்? முஸ்தபா. முதல் மாந்தன் தோன்றிய இடம் எது? குமரிக்கண்டம். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழ் மொழியின் தொன்மையை கருதி என்று மூல தென்மொழி தென்தமிழ் என்று கூறியவர் கம்பர். வடமொழி சொற்களில் கலந்து வரும் மொழிகளில் கீழ்கண்ட எந்த மொழி மட்டும் கலப்பதில்லை? ஆங்கிலம். மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழி எது? தமிழ். தமிழ் மொழியானது கீழ்கண்ட எம்மொழிக்கு தாய்மொழியாக திகழவில்லை? ஆங்கிலம். தமிழ் மொழியானது எத்தனை மொழிகளுக்கு வேர்ச்சொல்லாக விளங்குகிறது என்று கூறப்படுகிறது? 1800. கீழ்கண்ட எந்த மொழிகளுக்கு உறவு பெயர்கள் தந்துள்ளதாக கூறப்படுகிறது? 180. மாந்தரினத்திற்கே வாழ்வியர் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் எது? திருக்குறள். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்ற நூல் எது? சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. இந்த அளவிற்கு தமிழ் மொழியில் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறியவர் கமில் சோலபில். உலக இலக்கியங்களை ஆராய்ந்த கமில் சோலபில் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? செக் நாடு. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் தமிழ் மொழியை பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். மக்கள் இலக்கியம் என அழைக்கப்பட்ட நூல் எது? சங்க இலக்கியம். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? கெல்லட். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றுக்கும் இலக்கணம் கூறும் நூல் எது? தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் கூறும் நூல் எது? அகத்தியம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்க நூல் எது? புறநானூறு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். திருக்குறள் நூலானது மக்கட்பண்பில்லாதவரை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக பழிக்கிறது? மரம். குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் நூலானது உலகோர்க்கு உணர்த்தும் அறநெறி யாது? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் யார்? முனைவர் எமினோ. தமிழ் மொழியானது மொத்தம் எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? 500.
தமிழ் மொழியை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சியானது கீழ்கண்டவற்றுள் எந்த ஆண்டு முதல் தொடங்கி எந்த ஆண்டு வரை நடைபெற்றது? 1901 முதல் 2004 வரை. மத்திய அரசானது கீழ்கண்ட எந்த ஆண்டின் போது தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்தது? 2004 அக்டோபர். கீழ்கண்ட எந்த நூலில் உள்ள கலைநுட்ப செய்திகளானது சங்ககால தமிழர்களின் கலை இலக்கிய தன்மைகளுக்கு சான்றுகளாக திகழ்கின்றன? சிலப்பதிகாரம். இன்றைய மதுரையில் கீழ்கண்ட எந்த தமிழ்ச் சங்கம் இருந்தது? 3ஆம் சங்கம். பரிதிமா கலைஞர் பிறந்த ஊர் எது? விளாச்சேரி. பரிதிமா கலைஞர் பிறந்த ஆண்டு எது? 1870. பரிதிமா கலைஞரின் இயற்பெயர் யாது? சூரிய நாராயண சாஸ்திரி. பரிதிமா கலைஞர் என்ற பெயரானது கீழ்கண்ட எம்மொழி சொல்லாகும்? தனித்தமிழ் மொழி. பரிதிமா கலைஞர் அவர்கள் கீழ்கண்ட யாரிடம் வடமொழியை கற்றுக்கொண்டார்? கோவிந்த சிவனார். பரிதிமா கலைஞர் அவர்கள் கீழ்கண்ட யாரிடம் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார்? மகாவித்வான் சபாபதி. பரிதிமா கலைஞர் இளங்கலை பட்டம் எங்கு பயின்றார்? சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. இளங்கலை தேர்வில் பரிதிமா கலைஞர் அவர்கள் எந்த 2 பாடங்களில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார்? தமிழ், வானவியல். தம்மிடம் தமிழ் பயின்ற மாணவர்களை பரிதிமா கலைஞர் கீழ்கண்டவற்றில் எந்த பெயரை கொண்டு அழைத்தார்? இயற்றமிழ் மாணவர். பரிதிமா கலைஞர் ஒவ்வொரு செயலும் கீழ்கண்ட எதை நோக்கியே அமைந்திருந்தது என்று கூறினார்? தமிழ்மொழி. 4ஆம் தமிழ்ச்சங்கமானது கீழ்கண்டவற்றில் யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது? பாண்டித்துரை தேவர். 4ஆம் தமிழ்ச்சங்கமானது கீழ்கண்டவற்றில் யாருடைய மேற்பார்வையில் நிறுவப்பட்டது? பாண்டித்துரை தேவர். 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவுவதில் துணையாக இருந்த பேராசிரியர்களில் கீழ்கண்ட எந்த பேராசிரியர் மட்டும் இடம்பெறவில்லை? தேவநேய பாவனார். பரிதிமா கலைஞரின் தமிழ் புலமையும் கவிபாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி எனும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் யார்? யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார். பரிதிமா கலைஞர் அவர்கள் தாம் இயற்றிய எந்த நூலில் பெற்றோர் இட்ட சூரியநாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை மாற்றி பரிதிமா கலைஞர் என தனித்தமிழ் பெயராக சூட்டிக்கொண்டார்? தனிப்பாசுரத் தொகை. பரிதிமா கலைஞர் எழுதிய எந்த நூலை ஜி. போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? தனிப்பாசுரத் தொகை. பரிதிமா கலைஞர் படித்து கொண்டிருந்த போது அந்த கல்லூரியின் முதல்வராக இருந்தவர் யார்? வில்லியம் மில்லர். கல்லூரியின் முதல்வரான வில்லியம் மில்லர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஸ்காட்லாந்து. ஆர்த்தரின் இறுதி என்னும் நூலை இயற்றியவர் டென்னிசன். படகை நகர்த்தும் துடுப்புகளுக்கு ஊமையாக அன்னப்பறவையின் சிறகை கூறியது ஆங்கிலேயர்களின் அபூர்வ கண்டுபிடிப்பு என்று கூறியவர் வில்லியம் மில்லர். தமிழில் இது போன்ற ஊமை ஏதேனும் உண்டோ என்று மாணவர்களிடம் வினவியவர் யார்? வில்லியம் மில்லர். விடுநுனி கடிது என தொடங்கும் பாடலானது கம்பராமாயண நூலில் எந்த படலத்தில் அமைந்துள்ளது? குகப்படலம். தமிழ்மணியோடு பவளத்தைப் போல செந்நிறமுடையதென மிளகாய் பழம் கலந்து போன்று பயனையே தந்தது என்று கீழ்கண்ட யாருடைய கூற்று ஆகும்? பரிதிமா கலைஞர். எந்த ஆண்டில் பரிதிமா கலைஞரின் உறுதியான எதிர்ப்பால் பல்கலைக்கழகமானது பட்ட வகுப்புகளில் தமிழை விலக்கி வடமொழியை கொண்டு வரும் முடிவை கைவிட்டது? 1902. பரிதிமா கலைஞர் இயற்றிய நூல்களில் தவறானது எது? மானாமவதி. குமரகுருபரரின் நீதி நெறி விளக்கத்தின் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமா கலைஞர் அவர்கள் உரை எழுதியுள்ளார்? 51 பாடல்கள். கீழ்கண்டவற்றில் யார் தொடங்கி வைத்த ஞானபோதினி என்னும் இதழை பரிதிமா கலைஞர் இயற்றினார்? மூசி பூர்ணலிங்கம். பரிதிமா கலைஞர் அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகளில் தவறானது எது? தெலுங்கு. மதுரை தமிழ்ச்சங்கத்தாரின் செந்தமிழில் இதழில் கண்ட எந்த தலைப்பில் தமிழின் அருமை பெருமைகளை விளக்கிய அரியதொரு கட்டுரையை பரிதிமா கலைஞர் எழுதினார்? உயர்தனி செம்மொழி.
தமிழ் மொழியானது உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டியவர் யார்? சூரிய நாராயண சாஸ்திரி. பரிதிமா கலைஞர் அவர்கள் இறந்த ஆண்டு எது? 1903, 33வது வயதில் அவர் இறந்துவிட்டார். பரிதிமா கலைஞர் ஞானபோதினியிலும் விவேக சிந்தாமணி இதழிலும் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்ட நூலின் பெயர் யாது? தமிழ் வியாசங்கன். வான் கலந்த மாணிக்க நின் வாசகத்தை என்ற வரிப்பாடல் மூலம் மாணிக்க வாசகரை பாராட்டியவர் வள்ளலார். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்றே. மொழிப்பற்று இல்லாதவரிடத்து தேசப்பற்று இராது என்று கூறியவர் யார்? தந்தை பெரியார். பரிதிமா கலைஞரின் சொல்லாக்கங்களில் ஆஸ்தட்டிக் என்பதன் தமிழாக்கம் யாது? இயற்கை வனப்பு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை போற்றியவர் யார்? பாரதிதாசன். பெரியார் பெண் விடுதலைக்கு அடிப்படை தேவைகள் என கூறிய காரணங்களில் தவறானது எது? மனக்கொடுமை. பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்கு அகற்றப்பட வேண்டியவை என கூறிய காரணங்களில் தவறானது எது? சொத்துரிமை. பெண்கள் முன்னேற்றத்திற்கு கீழ்கண்டவற்றில் எது பெருந்தடையாக இருக்கிறது என பெரியார் குறிப்பிடுகிறார்? வீட்டில் அவர்களை முடக்கி வைப்பது. நமது சமுதாயத்தில் பெண்கள் சார்ந்த தலைகீழான ஒரு புரட்சி ஏற்பட்டாலே ஒழிய பெரிய மாறுதல்களை கொண்டு வர இயலாது என்று கூறியவர் யார்? பெரியார். பெண்கள் மனித பிறவிகளாக நடமாட வேண்டுமானால் முதலில் அவர் எந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று பெரியார் கூறுகிறார்? அடுப்பங்கரையிலிருந்து. நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற சீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமை. இந்நிலை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெரியார். ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை என்று சிந்தித்தவர் யார்? பெரியார். பெண்கள் தத்தம் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமையாக இராமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? பெரியார். கீழ்கண்ட எக்காரணம் முதலில் மறுக்கப்பட்டதே அவர்களின் அடிமை வாழ்வுக்கு அடிக்கோலியது என்று பெரியார் உணர்ந்தார்? சொத்துரிமை. பெண்களுக்கு கீழ்கண்டவற்றில் எதை கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனங்களும் ஒழிந்து போகும் என்று பெரியார் கூறுகிறார்? சொத்துரிமை. பெண்களுக்கு எல்லா வகையான உத்தியோகமும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கூறுகிறோம் என்று யாருடைய சிந்தனைகளை தமிழக அரசு இன்று நடைமுறைப்படுத்தி வருகின்றது? பெரியார். கீழ்கண்டவற்றுள் யார் சடங்குகளையும் மூடநம்பிக்கைகளையும் களைவதில் உறுதியான உள்ளம் படைத்தவராக இருந்தார்? பெரியார். கீழ்கண்ட எக்கொடுமையானது சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் கூறுகிறார்? குழந்தை திருமணம். தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் எதுவென்று பெரியார் கூறுகிறார்? மனக்கொடை. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று கூறியவர் யார்? பெரியார். கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்று தெரிவித்தவர் யார்? பெரியார். இழக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவாகும் என்பது கீழ்கண்ட யாருடைய கருத்து? பெரியார். பெண்களே சமூகத்தின் கண்கள் என்று கூறியவர் யார்? பெரியார். அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் என்றவர் பெரியார். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னும் வள்ளுவர் வாய்மொழியை நன்குணர்ந்தவர் யார்? பெரியார். மெல்ல மெல்ல மற என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? லட்சுமி. கீழ்கண்ட யாருடைய பாடல் வரிகளானது விடுதலைக்கும் சமத்துவத்திற்கும் முரசு கொட்டியது என்று கவிஞர்கள் கூறுகின்றனர்? பாரதியார். அம்பேத்கர் பிறந்த சிற்றூர் எது? தபோலி. அம்பேத்கர் பிறந்த சிற்றூரானது இந்தியாவின் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ளது?
மகாராஷ்டிரம். அம்பேத்கர் பிறந்த ஆண்டு எது? 1891. அம்பேத்கர் அவர்கள் அவர் குடும்பத்தில் எத்தனாவது பிள்ளையாக பிறந்தார்? 14வது பிள்ளை. அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன? பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கர் அவர்கள் எந்த ஆண்டு எல்ஃபின்ஸ்டன் பள்ளியில் தம்முடைய உயர்நிலைப் பள்ளி படிப்பை முடித்தார்? 1908. அம்பேத்கர் அவர்கள் பரோடா மன்னர் பொருளுதவியுடன் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு எது? 1912. அம்பேத்கர் கீழ்கண்ட எந்த கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார்? பம்பாய் எல்ஃபின்ஸ்டன் கல்லூரி. கீழ்கண்ட எந்த இடத்தில் அம்பேத்கர் அவர்கள் முதுகலை பட்டம் பெற்றார்? அமெரிக்க கொலம்பியா பல்கலைக்கழகம். அம்பேத்கர் அவர்கள் முதுகலை பட்டம் பெற்ற ஆண்டு எது? 1915. அம்பேத்கர் அவர்கள் எங்கு பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார்? லண்டன். அம்பேத்கர் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு எது? 1916. கீழ்கண்ட எந்த இடத்தில் அம்பேத்கர் சிறிது காலம் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றினார்? பம்பாய். அம்பேத்கர் அவர்கள் அறிவியல் முதுகலை பட்டமும் பாரிஸ்டர் பட்டமும் பெற்ற இடம் எது? லண்டன். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவிட்டவர் யார்? அம்பேத்கர். கீழ்கண்ட எந்த ஆண்டின் போது அம்பேத்கர் மராட்டியத்தில் மகாத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தை நடத்தினார்? 1927 மார்ச் 20. இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு. இந்நிலை எப்போதோ மாறிவிட்டது. இந்திய மக்களின் எண்ணங்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும் என ஆங்கிலேயரிடம் அச்சமின்றி ஆணித்தரமாக கூறியவர் யார்? அம்பேத்கர். இந்தியாவிற்கு முழுமையான விடுதலையை கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதற்கு முன்னதாக தன்னாட்சி தகுதியை இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் என்று முழங்கியவர் யார்? அம்பேத்கர். எந்த ஆண்டு நடைபெற்ற வட்டமேசை மாநாடு நடைபெற்ற போது அம்பேத்கர் கலந்து கொண்டு அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று தனது கருத்தை தெரிவித்தார்? 1930. விடுதலைக்கு பிறகு இந்திய அமைச்சரவையில் அண்ணல் அம்பேத்கரையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று கீழ்கண்ட யார் பெரிதும் விரும்பினார்? நேரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுக்க எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது? 7 பேர். அறியாமைதான் அனைத்திற்கும் மூல காரணம் என்பதை நன்குணர்ந்தவர் யார்? அம்பேத்கர். கல்வி செல்வம் உழைப்பு ஆகிய மூன்றும் கீழ்கண்ட எந்த நிலையை அடைய தேவைப்படுவதாக அம்பேத்கர் கூறுகிறார்? முழு மனித நிலையை அடைய. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் அவர்கள் கீழ்கண்ட எந்த ஆண்டின் போது மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? 1946. அம்பேத்கரின் அரிய முயற்சியால் உருவான உயர்கல்வி நிலையத்தின் பெயர் யாது? சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை அம்பேத்கர் அவர்கள் கீழ்கண்ட துறையை மையமாக கொண்டு எழுதியுள்ளார்? பொருளாதார துறை. இந்திய நாட்டின் சாதி என்னும் இருளை அகற்ற வந்த அறிவு கதிர் யார்? அம்பேத்கர். சாதி களையப்பட வேண்டிய கலை என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் உலகத் தலைவர்களில் ஒருவர். பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி. அப்பெருந்தலைவரைப் போல் வேறு யாரையும் நாம் காண முடியாது என்று அம்பேத்கருக்கு புகழாரம் சூட்டியவர் யார்? பெரியார். பகுத்தறிவுத் துறையில் அவருக்கு இணை அவரே. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும் என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார்? ராஜாஜி. அண்ணல் அம்பேத்கர் தன்னலமற்றவர், மிகவும் ஆர்வத்துடனும் விரைந்தும் தன்னந்தனியாக செயல்பட்டவர். தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில்
கருமமே கண்ணாக இருந்தவர் என்று அம்பேத்கரை பாராட்டியவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அம்பேத்கர் இறந்த ஆண்டு எது? 1956. மத்திய அரசானது எந்த ஆண்டின் போது அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது? 1990. கல்வி அறிவின்றி நாடு முன்னேற முடியாது என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். சட்டம் என்பதன் வேறு பெயர் என்ன? செம்மை. செம்மை என்பது இலக்கியங்கள் கீழ்கண்ட எந்த சொல்லாக இடம்பெற்றுள்ளது? நடுவுநிலை. அரசன் கொலைத்தொழில் புரியும் கொடியவர்களுக்கு மரண தண்டனை அளிப்பது என்பது பயிருடன் வளர்ந்த களைகளை நீக்குதல் போன்றதாகும் என்று கூறியவர் யார்? வள்ளுவர். தண்டனை வழங்கும் சட்டங்களில் கூட மனிதநேய அடிப்படையில் நெகிழ்வுத்தன்மை உடையவனாக அமைதல் வேண்டும் என்று கூறியவர் யார்? வள்ளுவர். உலக நாடுகளிடையே உள்ள தொடர்புகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக அமைக்கப்படுகிறது? அனைத்து நாட்டு சட்டம். நம் நாட்டின் முதன்மையான கீழ்கண்ட எந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு அரசியலமைப்பு சட்டம் என்கிறோம்? வாழ்வியல். நாட்டில் உள்ள அனைத்து வகை சட்டங்களுக்கும் அடிப்படையானது எது? அரசியலமைப்பு சட்டம். குற்றங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2. அரசியலமைப்பு சாசனத்தின் எந்த பிரிவின்படி குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் முழுமையான பேச்சுரிமை எழுத்துரிமை உண்டு? 19/1. இந்திய குடிமக்கள் தனியாகவோ ஓர் அமைப்பின் மூலமாகவோ தகவல் அறியும் உரிமைச் சட்டமானது கீழ்கண்டவற்றில் எவற்றின்படி அறியலாம்? 2005 பிரிவின் 6 படி அறியலாம். தகவல் பெறுவதற்கென ஒரே விண்ணப்பத்தில் ஒருவர் எத்தனை தகவல்களை பெறலாம்? எத்தனை தகவல் வேண்டுமானாலும் பெறலாம். மாநில மத்திய அரசு அதிகார அமைப்புகளிடமிருந்து தகவல் பெறுவதற்கு எத்தனை ரூபாயை விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும்? 10 ரூபாய். வறுமை கோட்டிற்கும் கீழ் வாழ்பவராக இருந்தால் மாநில மைய அரசு அதிகார அமைப்பிடமிருந்து தகவல் பெறுவதற்கு எத்தனை ரூபாயை விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும்? எந்த கட்டணமும் இல்லை. சப்ஸ்டன்டிவ் லாஸ் என்ற கலைச்சொல்லின் தமிழ் அர்த்தம் யாது? உரிமைச் சட்டங்கள். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் என்ற கலைச்சொல்லின் தமிழ் அர்த்தம் யாது? இந்திய வாரிசுரிமை சட்டம். கான்ஸ்டிடியூஷனல் லா என்ற கலைச்சொல்லின் தமிழ் அர்த்தம் யாது? அரசியலமைப்பு சட்டம். தமிழ் திரைப்பட உலகின் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் திகழ்ந்தவர் ஏவி மெய்யப்பர். மெய்யப்பர் வழக்கமாக பயன்படுத்திய பொருள்களில் பாதுகாப்பாக எடுத்து வைத்ததில் கீழ்கண்டவற்றில் இன்றியமையாத பொருள் எது? ஒளிப்பதிவு நாடாக்கருவி. நுண்ணிய நூல்வள கற்றவர்க்கே அமையத்தக்க அரியதொரு கலை எது? பேச்சுக்கலை. மேடை பேச்சில் நல்ல தமிழை கொண்டு மக்களை ஈர்த்தோர்களில் கீழ்கண்டவற்றில் தவறானவர் யார்? தந்தை பெரியார். மேடை பேச்சின் உயிர்நாடி எது? கருத்துக்கள். பேச்சுக்கலையில் வெற்றி பெற கீழ்கண்டவற்றில் எது தேவை? வலிமையான கருத்துக்கள். தட்டுத்தடங்களின்றி பேசுவதற்கு அடித்தளமாய் விளங்குவது எது? தொடக்கம். தொடக்க உரைக்கு பிறகு பொருளரை விரித்து பேசும் முறையானது டேஷ் எனப்படும். தொடுத்தல் எனப்படும். கீழ்கண்டவற்றுள் எது மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது? இலக்கிய கூறுகள். கீழ்கண்டவற்றில் எவ்வகை பேச்சானது உயிருள்ள பேச்சு எனப்படுகிறது? உணர்ச்சியுள்ள பேச்சு. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் யார்? அண்ணா. பேச்சின் மூலக்கூறுகள் மொத்தம் எத்தனை? 3. கீழ்கண்ட எந்த நாளின் போது நலிந்தோறும் கூட புதுத்தெம்பு வர காண்கின்றனர் என்று அண்ணா கூறுகிறார்? பொங்கல் பண்டிகை. கீழ்கண்ட எந்த நாளில் மட்டுமே உழைப்பின் பெருமையை உணர்ந்து உரையாடி மகிழ்ந்திட வாய்ப்பு கிடைக்கின்றது என்று அண்ணா கூறுகிறார்? பொங்கல் திருநாள்.
உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் என்று பாடலை முழங்கியவர் யார்? முடியரசன். அண்ணா அவர்கள் எந்த ஆண்டின் போது எழுதிய கடிதமானது நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது? 14/1/1968 ஆண்டு. அறிஞர் அண்ணாவை போன்று தம்பிக்கு என்ற தலைப்பில் கடிதம் எழுதும் கவிஞர் யார்? மு. வரதராசனார். நாட்டுடைமையாக்கப்பட்ட அரசு பேருந்துகளில் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெறச் செய்த முதலமைச்சர் யார்? அண்ணா. உலகில் பல்வேறு மொழிகள் இருப்பினும் மக்கள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் உலக மொழி எது? திரைப்படம். ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டறியப்பட்ட ஆண்டு எது? 1830. முதலில் ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்து வெற்றி பெற்றவர் யார்? எட்வர்ட் மைஃப்ரிட்ஸ். படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஈஸ்ட்மேன். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவிகளை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் வடிவமைத்தவர் யார்? பிரான்சிஸ் ஜென்கின்ஸு. எந்த இடத்தில் இயக்கப்படத்தை எல்லோரும் பார்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது? ரிச்மண்ட். எந்த ஆண்டின் போது எல்லோரும் பார்க்கும் வகையில் இயக்கப்படம் வடிவமைக்கப்பட்டது? 1894. பிரான்சிஸ் ஜென்கின்ஸு என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அமெரிக்கா. புதிய பட விழுத்திகள் உருவாக கீழ்கண்ட யாருடைய கருத்துக்கள் அடிப்படையாக அமைந்தன? பிரான்சிஸ் ஜென்கின்ஸு. கீழ்கண்ட எந்த படங்கள் மூலம் ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையை உள்ளவாறு அறியலாம்? விளக்கப்படங்கள். உலகப் போரின் போது கீழ்கண்ட எந்த இரு கண்டங்களில் படமெடுப்போர் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர்? ஆப்பிரிக்கா, ஐரோப்பா. திரைப்படம் எடுக்க பயன்படும் படச்சுருளானது கீழ்கண்ட எந்த பொருளால் ஆனது? செல்லுலாய்டு. படமெடுக்க பயன்படும் சுருளானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிர்ச்சுருள். படப்பிடிப்பு கருவியில் ஓரடி நீளமுள்ள படச்சுருளில் எத்தனை படங்கள் வீதம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக எடுக்கப்படும்? 16. உருப்பெருக்கியில் உள்ள மூடியின் ஒரு கையானது நொடிக்கு எத்தனை முறை சுழலும்? 8 முறை. கருத்துப்படத்தை அமைக்க தொடங்கியவர் யார்? வால்ட் டிஸ்னி. உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்கி காட்டுவது செய்திப்படங்கள். திரைப்படம் எடுப்பதை விட கீழ்கண்ட எந்த படம் எடுப்பது கடினமானது? செய்திப்படங்கள். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பற்றி முழு விளக்கத்தினையும் தரும் படம் விளக்கப்படங்கள். வாழ்க்கையில் நேரில் காண முடியாத பல இடங்களையும் நேரில் காட்டுவதற்கு கீழ்கண்ட எந்த படம் உதவுகின்றது? கல்வி படங்கள். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் பிறந்த இடம் எது? கண்டி. எம்.ஜி. ராமச்சந்திரன் பிறந்த ஊரானது கீழ்கண்ட எந்த நாட்டில் உள்ளது? இலங்கை. எம்.ஜி. ராமச்சந்திரன் எந்த ஆண்டு பிறந்தார்? 1917. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் குடும்பம் தமிழ்நாட்டில் எங்கு குடிபெயர்ந்தது? கும்பகோணம். கீழ்கண்டவற்றில் யாருடைய பேச்சாற்றல் பழகும் பண்பும் உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு முதலியவற்றால் எம்.ஜி. ராமச்சந்திரன் கவரப்பட்டார்? அண்ணா. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் கீழ்கண்ட எவற்றை தம் இரு கண்களாக கருதினார்? அரசியல், நடிப்புக்கலை. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களை புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என போற்றியவர் யார்? மக்கள். எம்.ஜி. ராமச்சந்திரனை இதயக்கனி என போற்றியவர் யார்? அண்ணா. கீழ்கண்ட எந்த ஆண்டின் போது எம்ஜிஆர் அவர்கள் சென்னை மாநில சட்டமன்ற அவையின் மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1963. எந்த ஆண்டின் போது நடைபெற்ற பொதுத் தேர்தலின் போது எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? 1967. எம்ஜிஆர் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிய ஆண்டு எது? 1972. எந்த ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெருவெற்றி பெற்று எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றார்? 1977. எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதல்வராக பணியாற்றினார்? 11 ஆண்டுகள். கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழகமானது எம்ஜிஆர் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது? சென்னை பல்கலைக்கழகம். மத்திய அரசானது
எம்ஜிஆருக்கு கீழ்கண்ட எந்த பட்டத்தை வழங்கி அவருக்கு சிறப்பு செய்துள்ளது? பாரத ரத்னா. எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த ஆண்டு எது? எம்ஜிஆர் அவர்கள் இறந்த ஆண்டு எது? 1987. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அவரது உடல் சென்னை மெரினா கடற்கரையில் கீழ்கண்ட யார் நினைவிடத்திற்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது? அண்ணா. கீழ்கண்ட எந்த ஆண்டின் போது எம்ஜிஆர் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான இந்திய மாமணி என அழைக்கப்படும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? 1988. கீழ்கண்ட எந்த இடமானது மனித நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுகிறது? லெமூரியா. தமிழகமானது முற்காலத்தில் இதுபோல் அல்லாமல் குமரிமுனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரிமலை, பக்ருலி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கியது என்று கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்ற வரிகள் மூலம் தமிழின் பெருமையை கூறியவர் யார்? பாரதிதாசன். தமிழர் நாகரிகம் ஒரு தன்னகரில்லா டேஷ் நாகரிகமாகும். நனி நாகரிகமாகும். கீழ்கண்டவற்றில் ஆடவர் எவற்றை தம் உயிராக கருதினர்? வினை. பழந்தமிழர் நாட்டில் தமிழர்கள் கீழ்கண்டவற்றில் எவற்றின் வழியே வணிகம் செய்தனர்? அறம். தமிழர்கள் வெளிநாட்டிற்கு வணிகம் செய்த தானிய வகைகளில் தவறானது எது? உளுந்து. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் ஆகியவை தமிழகத்திலிருந்து கடல் மூலம் வாணிபம் செய்யப்பட்ட நாடுகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இத்தாலி. கீழ்கண்ட எந்த நூற்றாண்டின் போது அரசன் சாலமனுக்கு யானை தந்தமும் மயில் தொகையும் வாசனை பொருள்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன? கிமு 10ஆம் நூற்றாண்டு. தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது. இந்தியாவின் இத்தகைய மரபு செய்தி வேறெங்கும் இல்லை என்ற கூற்றை கூறியவர் யார்? தனிநாயகம் அடிகள். தமிழ்கெழு கூடல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. தமிழ்வேலி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பரிபாடல். தமிழ்கெழு கூடல் மற்றும் தமிழ்வேலி என்ற வார்த்தைகள் கீழ்கண்ட எந்த தமிழ்ச்சங்கத்தை குறிக்கின்றன? மதுரை தமிழ்ச்சங்கம். ஓன்தின் தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிவாசகம். பண்டை காலத்து வாணிகப் பொருட்கள் துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதியாயின என்று கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் என தொடங்கும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பட்டினப்பாலை. மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு கீழ்கண்டவற்றில் எவை கருவியாயிற்று? இசை. இசை மரபுகளை வெளிப்படுத்தும் நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறான நூல் எது? மணிமேகலை. நரம்பின் மறை என கீழ்கண்ட யார் உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறது? தொல்காப்பியர். தமிழர் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கீழ்கண்டவற்றில் எவையே முதன்மையாக விளங்குகிறது? இசை. பன்னொடு தமிழ்ப்பாய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தேவாரம். குழலினிது யாழினிது என்று இசையொழியும் கருவிகளை குறிக்கும் நூல் எது? திருக்குறள். பழந்தமிழர்களில் கீழ்கண்டவற்றில் யார் உயர்ந்தவராக மதிக்கப்பட்டனர்? உழுபவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என்று கூறும் நூல் எது? திருக்குறள். உழவுக்கு சிறப்பு பெற்ற நிலம் எது? மருதம். களிறு எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்ற வீரத்தை பற்றி போற்றும் நூல் எது? புறநானூறு. கீழ்கண்டவற்றில் பெண்களின் பெருவீரத்தினை பற்றி பாடும் பெண்பார் புலவர் யார்? ஒக்கூர் மாசாத்தியார். திருவண்ணாமலையில் கிடைத்த கல்வெட்டானது கீழ்கண்ட எந்த நூற்றாண்டின் எழுதப்பெற்றது என்று கூறப்படுகிறது? கிபி 13ஆம் நூற்றாண்டு. திருவண்ணாமலையில் கிடைத்த கல்வெட்டில் கீழ்கண்ட எந்த இருவரை பற்றி கூறப்பட்டுள்ளது? மன்னன்
மன்னன் நன்னன் மலைபடுகடாம். மலைபடுகடாம் என்ற நூலை இயற்றியவர் யார்? பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். தொல்பழங்காலத்தை பற்றி ஆய்வு செய்வதை டேஷ் என்கிறோம், தொல்பொருளியல் என்கிறோம். மணிமேகலை, சிலப்பதிகாரம் ஆகிய இலக்கியங்களில் கீழ்கண்ட எந்த துறைமுகமானது இடம்பெற்று இருந்தது? காவிரி பூம்பட்டினம் துறைமுகம். பூம்புகார் அருகில் உள்ள கீழார்வெளி என்னும் இடத்தில் மேற்கொண்ட கடல் அகழாய்வின் போது கீழ்கண்டவற்றில் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த கட்டட இடிபாடுகள் கண்டறியப்பட்டன? கிபி 13ஆம் நூற்றாண்டு. தருமபுரி, கரூர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் கீழ்கண்ட எந்த நூற்றாண்டு முதல் பல்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு உலோகங்களினால் செய்யப்பட்ட காசுகள் கண்டறியப்பட்டன? கிபி 3ஆம் நூற்றாண்டு. கீழார்வெளி என்னும் இடத்தில் செய்த ஆராய்ச்சியில் கட்டட இடிபாடுகளில் கண்டறியப்பட்ட எச்சங்களில் கீழ்கண்டவற்றில் எது தவறானது? மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் கீழ்கண்ட எந்த 2 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன? 1976 மற்றும் 2003. வின்சென்ட் வான் கோக் என்ற ஓவியர் கீழ்கண்ட எந்த மாற்றுத்திறனாளி ஆவார்? கேட்புத்திறன் ஆற்றல். ஆன்மையியல் பேசும் நூல் எது? திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற வரிகளானது கீழ்கண்ட எந்த அறிவியலை பற்றி கூறுகிறது? வானியல் அறிவு. உலகம் என்னும் தமிழ் சொல்லானது கீழ்கண்ட எந்த சொல்லின் அடிப்படையாக பிறந்தது? உலவு. உலவு என்னும் சொல்லில் பொருள் யாது? சுற்றுதல். ஞாலம் என்னும் தமிழ் சொல்லானது கீழ்கண்ட எந்த சொல்லடியாக தோன்றியது? ஞால். ஞால் என்பதன் பொருள் யாது? தொங்குதல். வரிமு நிலையிய காயமும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. வலவன் ஏறா வானூர்தி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து. கீழ்கண்டவற்றில் எந்த செயலுக்காக எந்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன என்று பதிற்றுப்பத்து நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? கரும்பை பிழிவதற்கு. அந்த கேணியும் எந்திரக் கிணறும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெருங்காதை. எந்திரையானது கீழ்கண்ட எந்த நாட்டில் குறிப்பிடப்படும் டிராய் போருடன் இயந்திரத்துடன் ஒத்தது? கிரேக்கம். பெருங்காதையில் வரும் எந்திரயானையானது டிராய் போருடன் வரும் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? எந்திர குதிரை. கீழ்கண்ட எந்த நூலானது பல்வகை மணிகளையும் அதன் தன்மைகளையும் விளக்குகிறது? சிலப்பதிகாரம். ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் என்ற வரியின் மூலம் கீழ்கண்டவற்றில் எந்த அறிவியல் பற்றி விளக்கப்படுகிறது? கனிமவியல் அறிவு. செம்மண் நிலமானது கீழ்கண்டவற்றில் எவற்றின் அடிப்படையில் தமிழர் வகைப்படுத்தினர்? நிலத்தின் அடிப்படை. உவர் நிலமானது கீழ்கண்டவற்றில் எவற்றின் அடிப்படையில் தமிழர் வகைப்படுத்தினர்? சுவையின் அடிப்படையில். கலர் நிலமானது கீழ்கண்டவற்றில் எவற்றின் அடிப்படையில் தமிழர் வகைப்படுத்தினர்? தன்மையின் அடிப்படையில். செம்மண் நிலத்தை போற்றும் செம்புலச் செயல் நீர் போல என்ற வரியானது கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறுந்தொகை. உவர் நிலம் மிகுந்த நீரை பெற்றிருந்தும் பயன் தருவதில்லை என்பதை கூறும் அகல் வயல் பொழிந்தும் உருமிடத்துவதா உவர் நிலம் என்ற வரியானது கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. எதற்கும் பயன்படாதவர்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என கூறும் வரியை பயவா கலரணையர் கல்லாதவர் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர்.
அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்று கூறியவர் யார்? ஔவையார். ஓர் அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் என்ற வரியை பாடியவர் யார்? கம்பர். நீர் சுழற்சி முறை நடப்பதால் தான் உயிர்கள் தழைத்திருப்பதற்கான காரணம். இவ்விளைவு நிகழவில்லை எனில் கடலும் வற்றும் என்ற கருத்தை கூறும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். மழையை அமிர்தம் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று கூறியவர் யார்? திருமூலர். உடல் உறுதியாக இருப்பதற்கு கூறப்படும் சமநிலைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? திணை. தமிழ் மருத்துவத்தில் தொன்மையை எடுத்து கூறும் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் என்ற வரிகளானது கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறள். சித்த மருத்துவத்தை வளர்த்த சித்தர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 18 பேர். உடம்பிடை தோன்றீரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி என்ற வரியானது கீழ்கண்ட எந்த அறிவை பற்றி கூறுகிறது? அறுவை மருத்துவம். மணிமேகலை தோழியின் பெயர் என்ன? சுதமதி. சரிந்த குடலை கீழ்கண்ட எந்த துறவி சரி செய்ததாக மணிமேகலை நூல் குறிப்பிடுகிறது? பௌத்த துறவி. கீழ்கண்ட எந்த நூல்களில் பல்வகை அறிவியல் செய்திகள், உயிரியல் செய்திகள், மருத்துவ செய்திகள் விவரிக்கப்படுகின்றன? திருவாசகம். புல்லாகி பூடாய் என தொடங்கும் வரியானது இடம்பெற்றுள்ள நூல் யாது? திருவாசகம். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற வரியானது கீழ்கண்ட எந்த அறிவியலை நன்கு தெரிவிக்கிறது? கருவியல் அறிவு. வரிது நிலையைய காயமும் மற்றும் வளவன் ஏவா வானூர்தி ஆகிய வரிகள் கீழ்கண்ட எந்த அறிவை நன்கு தெரிவிக்கிறது? விண்ணியல் அறிவு. தீம்பிழி இயந்திரம், பந்தல் வருந்த மற்றும் அந்த கேணியும் எந்திர கிணறும் ஆகிய வரிகள் கீழ்கண்ட எந்த அறிவை நன்கு தெரிவிக்கிறது? பொறியியல் அறிவு. உருமிடத் துதுவா உவர்நிலம் மற்றும் பயவா கலரணையர் கல்லாதவர் ஆகிய வரிகள் கீழ்கண்ட எந்த அறிவை நன்கு தெரிவிக்கிறது? மண்ணியல் அறிவு. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி மற்றும் ஓர் அணுவை சதகூறிட்ட கோணினும் உளன் ஆகிய வரிகள் கீழ்கண்ட எந்த அறிவை நன்கு தெரிவிக்கின்றன? அணுவியல் செறிவு. உடம்பார் அழிவின் உயிரார் அழிவர் மற்றும் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் ஆகிய வரிகள் கீழ்கண்ட எந்த அறிவை நன்கு தெரிவிக்கிறது? மருத்துவ அறிவு. குறட்டை ஒலி என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? மு. வரதராசனார். கீழ்கண்ட எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்ற போரின் போது இஃபான் ஆசிரியர் இஸ்ரேலுக்கு சென்றார்? இஸ்ரேல் எகிப்து நாடுகளுக்கிடையே நடைபெற்ற போரின் போது. இஃபான் என்பவர் கீழ்கண்ட எந்த இதழின் ஆசிரியர்? அமெரிக்க இதழ். இதில்தான் உலகம் உற்ற வழி இருக்கின்றது என்று கீழ்கண்ட எந்த புத்தகத்தில் உள்ளது? சத்திய சோதனை புத்தகம். காந்தியடிகள் சிறுவனாக இருந்தபோது கீழ்கண்ட எந்த மொழிப்பாடலை கேட்டார்? குஜராத்தி மொழிப்பாடல். தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை, தீமை செய்தவர்க்கும் நன்மையே செய், உண்மை பொருண்மை உண்டு என்ற பாடல் மூலம் கீழ்கண்ட எந்த கருத்தானது காந்தியடிகள் மனதில் விசைத்தது? இன்னா செய்யாமை. காந்தியடிகள் கீழ்கண்ட எந்த நூலை படித்த பிறகு தம் பெற்றோரிடம் அன்பு செலுத்த விரும்பினார்? சிரவண பிதுர்த்தி. காந்தியடிகள் கீழ்கண்ட எந்த நூலை படித்த பிறகு சத்தியவானாக இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார்? ஹரிச்சந்திர நாடக நூல். கீழ்கண்ட எந்த நூலை காந்தியடிகள் படித்த பிறகு தீயவனை எதிர்க்காதே, அவனிடம் உள்ள தீமையை எதிர்த்து நில், பகைவனிடமும் அன்பு பாராட்டு என்னும் கருத்துக்கள் அவரிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தின? ஏசுநாதரின் மலைச்சொற் பொழிவு நூல். காந்தியடிகள் கீழ்கண்ட எந்த நூலை படித்த பிறகு மன உறுதியை பெற்றார்? பகவத்கீதை.
காந்தியடிகள் கீழ்கண்ட எந்த நூலை படித்த பிறகு சத்தியவானாக இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார்? ஹரிச்சந்திர நாடக நூல். இன்னா செய்தார்க்கும் என்ற திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? தால்சுதாய். மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது, அதனை அடையும் வழிமுறைகளையும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? காந்தி. வன்முறையில் வெல்ல நினைப்பது என்பது கீழ்கண்ட எவற்றை போன்றது என்று காந்தியடிகள் கூறுகிறார்? தீயை தீயால் அணைக்க முற்படுவது போன்றது. வன்முறையை கீழ்கண்ட எந்த அறவழிகளால் தடுக்க முடியும் என்று காந்தியடிகள் கூறுகிறார்? அன்பு, அருள். வலிய போரில் சாகின்றவர்களின் எண்ணிக்கையை விட அறவழி போரில் இறப்போரின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கும் என்றும், மற்ற உலக நாடுகள் இதனை ஏற்காவிடினும் இந்தியா அதனை ஏற்று நடத்தி ஏனைய நாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? காந்தியடிகள். கழிப்பறை கழுவுதல் ஒரு கலை என்று கூறியவர் யார்? காந்தி. பகட்டான் வாழ்க்கையை பாவம் என்று கூறியவர் யார்? காந்தி. காந்தியை அரைநிர்வாண பக்கிரி என்றும் ஏளனம் செய்தவர் யார்? வின்சென்ட் சர்ச்சில். கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழகத்தின் திறப்பு விழாவிற்கு வந்திருந்த மன்னர்களையும் செல்வர்களையும் பார்த்து கோடான கோடி மக்கள் உண்ண கஞ்சியும் உடுக்க கந்தையும் இல்லாமல் தவிக்கும் இந்த நாட்டில் இன்னும் உங்களில் பலர் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள அணிகலன்களையும் அணிந்து கொண்டு பகட்டாக வாழ்வது பாவம் அல்லவா? ஏழை மக்களின் காவலர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி ஏய்த்து பிழைக்கும் செயல் அல்லவா என்று காந்திஜி கேட்டார். காசி இந்து பல்கலைக்கழகம். என்னை பொறுத்தவரை தேசாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான். நான் ஒரு தேசபக்தன். அதற்கு அடிப்படை காரணம் நான் மனிதனாக இருப்பதும் அதற்கு மேல் மனிதாபிமானியாக இருப்பதும் தான் என்று கூறியவர் காந்தி. காந்தியடிகள் கீழ்கண்ட எந்த கடவுளை போற்றினார்? ராமன். உலகோர் அனைவரும் குறிக்கோளுடைய மனிதராக இருந்தால் உலகமே ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும் என்று கூறியவர் யார்? காந்தி. காந்திஜி சிறையில் தைத்த செருப்பை யாருக்கு பரிசாக அளித்தார்? ஸ்மட்ஸ் அவர்கள் காந்திஜி அவர்களுக்கு அன்பளிப்பாக அளித்த பரிசு எது? விவிலியம் சார்ந்த இருநூல். காந்திஜி எந்த ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்? 1948 ஜனவரி 30ஆம் நாள். காந்தி சிறையில் தாமே தயாரித்த காலணியை எனக்கு அன்பளிப்பாக அளித்தார். அதனை ஆர்வத்தோடு வாங்கி அணிந்தேன். என் கால்கள் நடுங்கின, நிற்க முடியவில்லை. உடனே அதனை எடுத்து சென்று என் பூஜை அறையில் வைத்து வணங்கி வருகிறேன் என்று குறிப்பிட்டவர் யார்? ஸ்மட்ஸ். கிராமங்களின் வாழ்வானது கீழ்கண்ட எந்த இருவர் கைகளில் உள்ளதாக காந்தியடிகள் கூறினார்? உழவர்கள், இளைஞர்கள். தன்னாட்டு பொருள் இயக்கமாக சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை கீழ்கண்ட யாருக்கு உள்ளது என்று காந்தி கூறினார்? இளைஞர்கள். கொள்கையில்லாத அரசியல், உழைப்பில்லாத ஊதியம், நாணயமில்லாத இன்பம், மனிதநேயமில்லாத அறிவியல், அறமில்லாத வழிபாடு ஆகியவற்றால் எந்த பயனும் இல்லை என்று கூறியவர் காந்தி. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தால்சுதாய் அவர்கள் கீழ்கண்ட எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ரஷ்யா. அடித்தளம் என்ற சிறுகதையை தமிழில் எழுதியவர் யார்? ஜி. குப்புசாமி. கூடிய மலைக்குகை என்ற இடமானது கீழ்கண்ட எந்த மாவட்டத்திற்கு அருகில் உள்ளது? திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அருகில் உள்ளது. கூடிய மலைக்குகையானது கீழ்கண்ட எத்தனை பேர் தங்கும் அளவிற்கு குடையப்பட்டுள்ளது? 2000 பேர். பாரதியார் அவர்கள் முதலில் கீழ்கண்ட எந்த பணியை செய்தார்? எட்டயபுரம் அரசவை கவிஞராக இருந்தார். 1000 உண்டிங்கு ஜாதியெனில் அந்நீர வந்து புகழென்ன நீதி என்று பாடியவர் யார்? பாரதியார். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டுணர்வை ஊட்டியவர் யார்? தேசிய கவிஞர். 30 கோடி மக்களுள்
மக்களும் இந்தியரே. அவர்கள் பேசும் மொழி பலவாயிருப்பினும் சிந்தனை ஒன்றே என்ற உயரிய தேசிய உணர்வை ஊட்டியவர் யார்? சுப்பிரமணியார். விடுதலை அடைவதற்கு முன்பாகவே எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை தாம் வாழும் காலத்திலேயே பாடி மகிழ்ந்த முன்னணி புலவர் யார்? பாரதியார். குலத்தாழ்ச்சி, உயர்ச்சி, சொல்லல் பாவம் என்ற கருத்தை கீழ்கண்ட யார் மனதில் பாரதியார் ஆழப்பதித்தார்? குழந்தை மனதில். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமைதனை கொளுத்துவோம் என பெண்களுக்கான நலன் பேண விரும்பியவர் யார்? பாரதியார். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். காசிநகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர் என்று தேசிய உணர்வுடன் பாடியவர் யார்? பாரதியார். பாண்டிய நாட்டின் சிறந்த நதியாகிய வைகையை புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி என்றும் பொய்யா குலக்கொடி என்றும் புகழ்ந்துரைத்தவர் யார்? இளங்கோவடிகள். காந்தி என்னும் பெயரில் திரைப்படம் எடுக்கப்பட்ட போது காந்தியாக நடித்தவர் யார்? பென் கிங்ஸ்லி. வள்ளலார் அவர்கள் சென்னையில் புராணத்தொடர் சொற்பொழிவாற்றிய இடம் எது? இலிங்கிச் செட்டி தெரு. முதலாக வள்ளலார் சொற்பொழிவாற்றிய போது அவரின் வயது என்ன? 9 வயது. வள்ளலார் அவர்கள் கீழ்கண்ட எந்த நூலிலிருந்து ஒரு பாடலை பாடினார்? பெரிய புராணம். கீழ்கண்ட எந்த நூற்றாண்டை தமிழின் மறுமலர்ச்சி காலம் என அறிஞர்கள் போற்றினர்? 19ஆம் நூற்றாண்டு. ராமலிங்கனார் பிறந்த ஊர் எது? மருதூர். ராமலிங்கனார் பிறந்த ஊரானது கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கடலூர். ராமலிங்கனார் பிறந்த ஆண்டு 1823. கீழ்கண்ட எந்த கோவிலின் இறை வழிபாட்டின் போது வள்ளலார் அவர்கள் விடியசைக்காமல் இறைவனை பார்த்து கொண்டிருந்தார்? தில்லை. ராமலிங்கனாரை பார்த்து இவர் இறையருள் பெற்ற திருக்குழந்தை என்று பாராட்டியவர் யார்? தில்லை ஆலய அந்தணர். வள்ளலார் அவர்கள் தம் பெற்றோருக்கு எத்தனையாவது மகனாக பிறந்தார்? 5வது மகனாக பிறந்தார். ராமலிங்கனார் பிறந்த எத்தனையாவது மாதத்தில் அவரது தந்தை இறந்தார்? 6வது மாதத்தில் அவரது தந்தை இறந்தார். ராமலிங்கனார் கல்வி கற்க அவர் அண்ணன் அவரை கீழ்கண்ட எந்த ஆசிரியரிடம் அனுப்பி வைத்தார்? சபாபதி. ராமலிங்கனாரை பார்த்து இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் என்று கூறியவர் யார்? திகம்பர சாமியார். திகம்பர சாமியார் அவர்கள் கீழ்கண்ட எந்த ஊரின் ஒரு வீட்டுத்திணையில் உட்கார்ந்து இருந்தார்? திருவொற்றியூர். கீழ்கண்ட எந்த நூலானது சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து இறைவனை ராமலிங்கனார் மனமுருக பாடிய பாடல்களின் தொகுப்பாகும்? தெய்வமணி மாலை. ராமலிங்கனார் அவர்கள் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது கீழ்கண்ட எந்த நூலை பாடியுள்ளார்? எழுத்தறியும் பெருமாள் மாலை. கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று பாடியவர் யார்? வள்ளலார். ஒருமை வாழ்வு, ஒருமை அரசு, ஒருமை உலகம் காண விரும்பியவர் யார்? வள்ளலார். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன், இவையெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு என்று சாதியையும் மதத்தையும் இழந்தவர் யார்? ராமலிங்கனார். சங்க காலத்தில் கீழ்கண்ட எந்த மன்னனை போன்று ராமலிங்கனார் அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார்? பாரிவேந்தன். சாதி மத வேறுபாடின்றி பசித்தோர்க்கெல்லாம் கீழ்கண்ட எந்த நிறுவனத்தை தொடங்கி வள்ளலார் அவர்கள் உணவிட்டார்? சத்திய தர்மசாலை. சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட இடம் இது? வடலூர். எல்லா உயிர்களையும் தம்முயிராக கருதி தொண்டு செய்பவர் உள்ளத்தில்தான் இறைவன் அன்புருவாய் நடம் புரிவான்
என்பதை கூறியவர் யார்? வள்ளலார். உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கடவுளின் பெயரால் உயிர்கொலை செய்வதனை அறவே வெறுத்தவர் யார்? புரட்சி துறவி. அருட்பெருஞ்சோதியாக விளங்கும் இறைவனை அடைவதற்கு கீழ்கண்டவற்றில் எது கருவியாக விளங்குகிறது என்று வள்ளலார் அவர்கள் கூறுகிறார்? தனிப்பெருங்கருணை. வள்ளலார் அவர்கள் இறைவன் ஒருவனே, அவன் ஒளி வடிவினன் என்பதை உணர்ந்த கீழ்கண்ட எந்த நிறுவனத்தை வடலூரில் நிறுவினார்? சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் நோக்கங்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? புலால் புசித்தல். உரு வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை மக்கள் பின்பற்றச் செய்ய வள்ளலார் அவர்கள் கீழ்கண்ட எவற்றை நிறுவினார்? சத்தியஞான சபை. வள்ளலார் அவர்கள் புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார்? பாரதியார். தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் என்று கூறியவர் யார்? தேவநேய பாவனார். வள்ளலார் அவர்கள் இறந்த ஆண்டு 1874. ராமலிங்கனார் கீழ்கண்ட எந்த நாளின் போது இரவா நிலை எய்தினார்? தைப்பூச திருநாள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் இது? பெரிய புராணம். வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகளில் தவறானது எது? பொருளை இச்சித்து பொய் உளறல். எண்ணம் சொல் செயல் இம்மூன்றும் இணைந்து எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்னும் நற்சிந்தனை மலர அரும்பாடுபட்டவர்களை மக்கள் எவ்வாறு அழைக்கின்றனர்? சமூக சீர்திருத்தவாதிகள். அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர் யாது? காத்தவராயன். அயோத்திதாசர் அவர்கள் ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் பிறந்து மாபெரும் மாற்றங்களை நிகழ்வதற்கு வித்திட்டார்? 150 ஆண்டுகளுக்கு முன். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்பெற்றவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் பிறந்த ஆண்டு 1945. காத்தவராயன் அவர்கள் சென்னையில் கீழ்கண்ட எந்த இடத்தில் பிறந்தார்? 1000 விளக்கு. பள்ளிக்கு சென்று கல்வி கற்கும்போது அயோத்திதாசர் மனதில் கீழ்கண்ட எது நஞ்சாய் இறங்கியது? தீண்டாமை கொடுமை. அயோத்திதாசர் அவர்கள் கீழ்கண்ட யாரிடம் கல்வி கற்றார்? சபாபதி. தன் குரு எழுதிய கவிதையை பிற்காலத்தில் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் கீழ்கண்ட எந்த இதழில் வெளியிட்டார்? ஒரு பைசா தமிழன். காத்தவராயன் அவர்கள் நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர் இன பிரிவில் கலப்பு திருமணம் செய்து கொண்டு கீழ்கண்ட எந்த இடத்தில் வாழ்ந்தார்கள்? ரங்கூன். கீழ்கண்ட யாரை விரும்பி காத்தவராயன் அவர்கள் தம் மகளுக்கு அம்பிகாவதி என்றும் மாயாவதி என்றும் பெயரினை சூட்டினார்? புத்தரை விரும்பி. கீழ்கண்ட எவற்றில் அயோத்திதாசர் கை தேர்ந்ததால் அவர் பண்டிதர் என்று அழைக்கப்பட்டார்? சித்த மருத்துவத்தில். எவரையும் சாதி பெயர் வைத்து அழைப்பது தவறு என்று கூறியவர் யார்? அயோத்திதாசர். சென்னையில் முக்கியமான 5 இடங்களில் ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகள் என தலித்துக்கு இலவசமாக பள்ளிகள் நிறுவியவர் யார்? அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழின் இதழானது அன்றைய காலத்தில் கீழ்கண்ட எந்த விலையில் வெளியிடப்பட்டது? காலனா விலை. ஒரு பைசா தமிழின் இதழானது சென்னையில் கீழ்கண்ட எந்த இடத்தில் இருந்து வெளிவந்தது? ராயப்பேட்டை. வாரத்தின் எந்த நாள்தோறும் ஒரு பைசா தமிழன் இதழானது சென்னையில் இருந்து வெளிவந்தது? புதன்கிழமை. கீழ்கண்ட எந்த நாள் முதல் சென்னையில் இருந்து ஒரு பைசா தமிழன் இதழ் வெளிவந்தது? 19/6/1907. ஒரு பைசா தமிழின் இதழானது கீழ்கண்ட எத்தனை பக்கங்களுடன் வெளிவந்தது? 4 பக்கம். எல்செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே தீபாவளி என்று தீபாவளி திருநாளுக்கு புதியதோர் விளக்கம் அளித்தவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். தீபாவளி பண்டிகையை நுகர்பொருள் கண்டுபிடித்த திருநாளாக கொண்டாடும் நாடு எது? ஜப்பான். அயோத்திதாசர் அவர்கள் புத்தரது ஆதிவதம் என்னும் நூலை கீழ்கண்ட எத்தனை காதைகள் கொண்ட
பெருநூலாக மாற்றினார். 25 காதைகள். ஆதிவேதத்தை கீழ்கண்ட எந்த இரு மொழிகளில் துணையுடன் அயோத்திதாசர் எழுதியுள்ளார்? பாலி, ஆங்கிலம். புத்தரது ஆதிவேத நூலை பெருநூலாக எழுத அயோத்திதாசர் எடுத்துக்கொண்ட துணை நூல்களில் தவறானது எது? நாயனார் திருக்குறள், பெருக்குறவஞ்சி. அயோத்திதாசர் எழுதிய நூல்களில் கீழ்கண்ட எந்த நூலானது பாராட்டத்தக்கது? இந்திர தேச சரித்திரம். கீழ்கண்ட யாரை போன்று அயோத்திதாசர் எழுத்து சீர்திருத்தம் செய்துள்ளார்? வீரமாமுனிவர். காத்தவராயன் கீழ்கண்ட எந்த நூலுக்கு உரை எழுதியுள்ளார்? திருவாசகம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே, அதாவது உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று கூறியவர் யார்? அயோத்திதாசர். அயோத்திதாசர் இறந்த ஆண்டு 1914. அயோத்திதாசர் திருமணம் செய்த பிறகு கீழ்கண்ட எத்தனை ஆண்டுகள் ரங்கூன் சென்று வாழ்ந்தார்? 10 ஆண்டுகள். ரங்கூன் பகுதியில் அயோத்திதாசர் வாழ்ந்து கொண்டிருந்த போது கீழ்கண்ட யார் முன்னேற்றத்திற்காக அவர் பாடுபடவில்லை? கோவில் பணி செய்வோர். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் என தொடங்கும் பாடலானது ராமலிங்கனாரின் திருவருட்பா நூலில் எத்தனையாவது திருமுறையில் உள்ளது? 6ஆம் திருமுறையில் உள்ளது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் என தொடங்கும் பாடலானது திருவருட்பாவில் கீழ்கண்ட எந்த தலைப்பில் உள்ளது? சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் எது? குறுந்தொகை. முன்னீர் வழக்கம் மகடூ ஊயி ஓடில்லை என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். கீழ்கண்டவற்றில் தொழிற்கல்வி துறைகளில் தவறானது எது? சமையல் கலை. தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு பணியில் எத்தனை சதவீத விழுக்காடு ஒதுக்கீடு தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது? 20%. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றவர் யார்? திருமூலர். சத்துணவு அமைப்பாளர் மக்கள் நல பணியாளர்களின் பணிகள் குறித்த தகவல்களானது அவ்வப்போது கீழ்கண்ட யார் மூலம் ஊடகங்களில் வெளியிடப்படும்? மாவட்ட ஆட்சியர். சங்க காலத்தில் பெண்கள் கீழ்கண்டவற்றில் எதை கடந்து போகக்கூடாது என்று கூறி வந்தனர்? கடல் கடந்து. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் யார்? தாராபாரதி. பழங்காலத்தில் மக்கள் தமது எண்ணங்களையும் செய்திகளையும் வெளிப்படுத்துவதற்கு தமிழகத்தில் பொறுத்தமட்டில் கீழ்கண்ட எவற்றை மிகுதியாக பயன்படுத்தினர்? ஓலைகள். உலக இலக்கிய துறையில் திகழ்ந்த ஒரு மாபெரும் புரட்சி எது? காகித கண்டுபிடிப்பு. கீழ்கண்ட எது மக்களை தத்தம் எண்ணங்களையும் அதனால் விளைந்த அறிவையும் பகிர்ந்து கொள்ள தூண்டியது? கல்வி அறிவு. நூலகம் என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில மொழி எது? லைப்ரரி. லிப்ரா என்னும் லத்தீன் மொழி சொல்லின் பொருள் யாது? புத்தகம். இந்தியாவில் முதன்முறையாக எந்த மாநிலத்தின் பொது நூலக சட்டம் இயற்றப்பட்டது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த ஆண்டின் போது பொது நூலக சட்டம் இயற்றப்பட்டது? 1948. பள்ளியில் மாணவர்கள் ஓரிடம் நூலகம் வேறிடம் என்ற நிலையை மாற்ற நம் பள்ளி கல்வித்துறையானது கீழ்கண்ட எந்த வகுப்பறை நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது? புத்தக பூங்கொத்து. கற்றலுக்கு ஏற்ற பருவம் எது? மாணவர் பருவம். பல வகை துறைகளை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுவது எது? நூலகம். ஒரு மனிதன் ஆண்டுக்கு எத்தனை பக்கங்கள் படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்து மனிதனாக கருதப்படுவான் என யுனெஸ்கோ கூறியுள்ளது? 2000 பக்கங்கள். உலகில் முதலாக மக்களுக்கான நூல் நிலையங்கள் அமைந்த நாடு எது? கிரீஸ். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் கீழ்கண்ட எந்த நூலகம் பழமையான நூலகம்? கல்கத்தா தேசிய நூலகம். பாபிலோனியாவில் உள்ள நிப்பூர் என்ற ஊரில் கீழ்கண்ட எந்த ஆண்டிற்கு முன்னால் களிமண்
பல வகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது. கிமு 2000. பாபிலோனியாவில் நிப்பூரில் சுமார் எத்தனை களிமண் பல வகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது? 2500. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார்? சீர்காழி சீரா அரங்கநாதன். சென்னையில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1970. கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1869. ஒரு நாள் உறங்குவதற்கு 5 மணி நேரத்தை என் உதவியாளர் எனக்கு ஒதுக்கி தந்தால் அதில் 2 மணி நேரத்தை படிப்பதற்காக திருடுகின்றேன் என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. தமிழகத்தின் மிக பழமையான நூலகம் எது? சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சை. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1981.